பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடியை அறிவிக்க பாரதிய ஜனதா மேலிடம் தயாராகி வருகிறது. அதற்காக மூத்த தலைவர் அத்வானியை சமரசப்படுத்தி இணங்க வைப்பதற்கான முயற்சிகள் நடந்து வருகின்றன. குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பாரதிய ஜனதாவுக்குள் வலுத்து வருகிறது. அண்மையில் டெல்லியில் கூடிய பாரதிய ஜனதா மற்றும் அதன் தாய் அமைப்பான RSS ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. பிரதமர் வேட்பாளராக மோடியை அறிவிப்பதற்கு மூத்த தலைவர் அத்வானி ஆரம்பம் முதலே எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். இந்த ஆண்டு இறுதியில் நடக்கவுள்ள 5 மாநில சட்டசபை தேர்தலுக்கு பிறகு பிரதமர் வேட்பாளர் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என அத்வானி கூறி வருகிறார். ஆனால் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பெரும்பாலான கட்சி தலைவர்கள் 5 மாநில தேர்தலுக்கு முன்னதாகவே மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தால் பாரதிய ஜனதாவின் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்று கருதுகின்றனர். இதனால் அத்வானியை சமரசப்படுத்தும் முயற்சிகளை பாரதிய ஜனதா தலைமை மற்றும் RSS துவக்கி உள்ளன. RSS தூதுவராக டெல்லி வந்த நிதின் கட்காரி அத்வானியை சந்தித்து பேசினார். அவரைத் தொடர்ந்து கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங்கும் அத்வானி இல்லத்துக்கு புதனன்று பகலில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். செப்டம்பர் 19ஆம் தேதிக்குள் மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என தாய் அமைப்பான RSS கூறியுள்ளதால் ஒரு வாரத்துக்குள் பாரதிய ஜனதாவின் உயர்மட்ட குழுவை கூட்டி இறுதி முடிவெடுக்க பாரதிய ஜனதா தலைமை முடிவு செய்துள்ளதாகவும் அதற்கு அத்வானியை இணங்கச் செய்யும் வகையிலேயே உச்சக்கட்ட சமரச முயற்சிகள் நடந்து வருவதாகவும் கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. செப்டம்பர் 17ஆம் தேதி அன்று மோடிக்கு 63வது பிறந்த நாள் என்பதால் அன்றைய தினம் பாரதிய ஜனதாவின் உயர்மட்ட குழு கூடி பிரதமர் வேட்பாளர் குறித்த இறுதி முடிவை அறிவிக்கலாம் என்றும் டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன.